கைகளில் பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றொன்று போதன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகார் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்திற்கு வந்த போது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆகையால் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலயத்தில் வந்த போது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளில் வேலை இல்லாமல் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேதியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். ஆமென்.